அவர்கிட்ட வேற எதுவுமே ஸ்ட்ராட்டஜி இல்லைன்றது நேற்று பொதுக்குள்ள போட்டு உடைச்சிட்டார். வெற்றி வியூகம் அமைக்கிறார். திரிசூல வியூகம் மாதிரி நான் எப்படி வெற்றி பெற வேண்டும் போகிறோம், நம்மளுக்கு எப்படிலாம் வெற்றி தேடி வரப்போகுது, நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் யாராரு நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, யாராரு நம்ம கூட தயாராக இருக்கிறாங்க, வேட்பாளர்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி ஒரு பொதுக்குழுவில் பேசணும். இது எதிர்ப்பு திமுகவை எதிர்த்தே பேசலையே இவர். எப்போ யாரை எதிர்த்து பொதுக்குழுவில் பேசுறாரு? துரோகிகள் துரோகிகள் துரோகிகள். யார் துரோகி? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எழில் சார்னு சொல்லி அவர் போய் பேசினார். பேசும்போது அவர் என்ன எடப்பாடியார் சொன்னார்னா, அம்மா கிட்ட எப்படி சின்னம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி என்னிடத்தில் பின்னாடி இருக்கிட்ட நேரடி அரசியல் வேண்டாம், அதை தவிர்க்க சொல்லுங்க, மற்றபடி அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்குறேன். அது தியாகத்தில் சின்னம்மா ஏற்றுக்கணும். எனக்கு ஒரு அங்கீகாரமான பதவி வேணும். நான் பார்த்து பிச்சை போட்டேன்டா அந்த வார்த்தை அம்மா சொன்னாங்க. தியாகத்தில் சின்னம் நான் பார்த்து பிச்சை போட்டோம், நான் போய் அவர் கீழே போய் வேலை பார்க்கணும். அவர் முதலமைச்சராக இருந்துக்கிட்டோம். ஆனால் கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவி உள்பட்ட அனைத்து பதவிகளும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இனிமேல் ஒரே இடத்துல குவியக்கூடாது, அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக அந்த பிஆர் இடத்துல தியாகத்தில் சின்னம்மா பேசி முற்றுகை வைக்கிறாங்க. தாவேக்காவுக்கு மிக நெருக்கமாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் வெற்றி பெற முடியாத, அதாவது நம்ம எதிர்கட்சி கூட வர முடியாத நிலைமை இருந்தது. இப்போ எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துட்டார். எப்படின்னா நம்ம செங்கோட்டையன் மாதிரி கொஞ்சம் நாஞ்சில் சம்பத் மாதிரி பெரிய பெரிய 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் அதாவது இதுவும் ஜெயிச்சிடும், இந்த குதிரையும் பந்தயத்தில் ஜெயிச்சிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை முதல்ல வரணும், ஒரு வெற்றி வாய்ப்பு வரணும். அந்த நம்பிக்கையில் விஜய் இறங்கியிருக்கு. ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இன்னைக்கு தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. தொடர்ச்சியாக நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஎம்கே ரிலேட்டபிளான அந்த ஒரு விஷயம், ஏடிஎம்கே ஒரு முக்கியமான விஷயம். வேட்பாளருக்கான வேட்புமனு 15ஆம் தேதியில் விருப்ப மனுவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 15ஆம் தேதியிலேருந்து வாங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு தேர்தலில் அதிமுக துரிதமாக அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் 10ஆம் தேதியிலேருந்து நேற்றுலேருந்து அமமுக டிடிவி சார் விருப்ப மனு வாங்குறாங்க. அதே மாதிரி சிஎம் அவர்களே அவரோட தொகுதியில் இருந்துக்கிட்டு எங்கள் தொகுதி வெற்றி தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குச்சாவடி அப்படிங்கிற ரிலேட்டட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் வேலைகள், அதாவது தேர்தல் இப்பயே ஆரம்பிச்சு விட்டது, அதுக்கான சூடுபிடிச்சு விட்டதுன்னு தான் சொல்லணும். வழக்கமாக பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் பிப்ரவரி கிட்ட தான் தெரியும். ஆனால் இந்த வாட்டி டிசம்பர்லேயே அதனுடைய எதிரொலி ஆரம்பிச்சிருக்கு. குளிர்காலத்தில் கொஞ்சம் சுடாம. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருமுனை போட்டி தான் இருந்தது. இப்போ மும்முனை போட்டியாக வர்றதுனால எல்லாருமே நான் முந்தி நீ முந்தின்னு முந்த பார்க்குறாங்க. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு 3வது பிளேஸு தாவேக்காக்கு கிடைச்சா மாதிரி ஆனால் ஜிகே மூப்பனார் கூட கிடைக்கல, அவர் தமாக கூட கிடைக்கல. அதனால தான் அன்றைக்கி ராஜீவ்காந்தி தெருத்துருவா பிரச்சாரத்துக்கு வந்தபோது கூட 27 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க முடியல காங்கிரஸால். தனித்தே நின்று ஜெயிச்சாங்க, ஞாபகம் இருக்காங்க. அந்த வாய்ப்பு திரும்ப மீண்டும் 3வது இதுக்கு தாவேக்காவுக்கு மிக நெருக்கமாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் வெற்றி பெற முடியாத, அதாவது நம்ம எதிர்கட்சி கூட வர முடியாத நிலைமை இருந்தது. இப்போ எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துட்டார். யார்? தாவேக்கா விஜய். எப்படின்னா நம்ம செங்கோட்டையன் மாதிரி கொஞ்சம் நாஞ்சில் சம்பத் மாதிரி பெரிய பெரிய 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் அதாவது இதுவும் ஜெயிச்சிடும், இந்த குதிரையும் பந்தயத்தில் ஜெயிச்சிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை முதல்ல வரணும், ஒரு வெற்றி வாய்ப்பு வரணும். அந்த நம்பிக்கையில் விஜய் இறங்கியிருக்காரு. இப்போ ஏடிஎம்கேவில் எடப்பாடி மகன் சசிகலா அவர்கள்ட்ட ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினதா கேள்விப்படும். அதாவதுண்ணா இது ஏற்கனவே நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எழில் சார்னு சொல்லி பிஆர்ஓ இருந்தவர், நடராஜன் சார்கிட்ட பணிபுரிஞ்சவர். அவர் போய் பேசினார். அது நான் இப்போ தெரியும். பேசும்போது அவர் என்ன எடப்பாடியார் சொன்னார்னா, அம்மா கிட்ட எப்படி சின்னம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி என்னிடத்தில் பின்னாடி இருக்கிட்ட நேரடி அரசியல் வேண்டாம், அதை தவிர்க்க சொல்லுங்கள், மற்றபடி அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஆனால் அவங்க நேரடி அரசியலுக்கு அது தியாகத்தில் சின்னம்மா ஏற்றுக்கலை. பதவி வேணும், எனக்கு ஒரு அங்கீகாரமான பதவி வேணும். பொதுச் செயலாளர் பதவி தான் கேட்கல, எனக்கு ஒரு கௌரவமான பதவி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் அக்கா இருக்கும்போதே நான் செயற்குழு உறுப்பினர், கழகத்தில் நான் செயற்குழு உறுப்பினர் அக்கா இருக்கும்போது. அதனால் எனக்கு இனிமேல் மோரோவர் அவர் ஒன்றும் எடப்பாடி ஒன்றும் அம்மா கிடையாது, நான் பார்த்து முதலமைச்சர் ஆக்கணும், நான் பார்த்து பிச்சை போட்டேன்டா அந்த வார்த்தை அம்மா சொன்னாங்க. தியாகத்தில் சின்னம் நான் பார்த்து பிச்சை போட்டோம், நான் போய் அவர் கீழே போய் வேலை பார்க்க முடியுமா? அதனால் அவர் முதலமைச்சராக இருந்துக்கிட்டோம். ஆனால் கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவி உள்பட்ட அனைத்து பதவிகளும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இனிமேல் ஒரே இடத்துல குவியக்கூடாது, அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக அந்த பிஆர் இடத்துல தியாகத்தில் சின்னம்மா பேசி முற்றுகை வச்சுட்டாங்க.
அதில் மிருதுனும் பேசுனதா சமீபத்தில் தகவல் வருது. அவங்க அதே தான் பேசியிருப்பாங்க. பிஆர்ஓ கிட்ட என்ன பேசுனாங்களோ அதே தான் பேசியிருப்பாங்க. கழகம் ஒன்றுபட வேண்டும், வென்று காட்ட வேண்டும். எடப்பாடி அண்ணன் பேரில் வந்து தொண்டர் மக்கள் மத்தியில் கொடுங்க, தொண்டர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுது. அதனால் அவர் வந்து மீண்டும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு தெளிவாக சொன்னதாக தான் பையன்கிட்ட சொன்னதாக தகவல். பொறுத்து தான் பார்க்கணும். அதனால தான் அந்த இந்த பொதுக்குழுவில் அவங்க மூவரையும் தவிர யார் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இந்த மூவரையும் தவிர வேறு யார் வேணாலும் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொண்டு அரவணைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்றாரு. இப்போ என்ன பிளானில் இருக்காங்க ஏடிஎம்கே? ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பிஜேபி கூட்டணி மற்ற கூட்டணிகள் வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே புரிஞ்சுக்கல. இல்லைங்க, அது நீங்கள் நிறையா சொல்கிறது நான் வந்து வேறுபடுறேன். எப்படி வேறுபடுறேன்னா, அவர் நேற்று பொதுவாக சொல்லிட்டாரு 41.4% வாக்கு எங்களுக்கு 2 கூட்டணியோட இது சேர்ந்தால் பாசிபிள், நான் ஈஸியாக வெற்றி பெற்று 210 தொகுதி ஈஸியாக வெற்றி பெற்றுன்னு தானே சொன்னார். அப்போ அந்த கூட்டணி தொண்டர்களுக்கு பிடித்த கூட்டணியா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல அந்த கூட்டணியில் உங்கள் கூட்டணியில் யார் தேமுதிக இருந்தாங்க, அவங்களே இன்னும் உள்ளே இருக்கிறாங்களா வெளியில் இருக்கிறாங்களான்னு இன்னும் தெரியல. ஜனவரி 10 அதே கதை தான் பாமகவும் அதே நிலைமை தான். பாமக என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க, டிடிவி சார் என்டிஏ கூட்டணியில் இருந்தார், ஓபிஎஸ் அண்ணன் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க, ஜான் பாண்டியன் முதல்லேருந்து இவர்லேருந்து கிருஷ்ணசாமி முதல் கொண்டு எல்லாருமே என்டிஏ கூட்டணி இருந்து எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு தான் 18.4%. இது பிஜேபி மட்டும் வாங்கின ஓட்டு சதவீதம் கிடையாது. பிஜேபி எல்லாம் அதிக தொகுதியில் நின்றதுனால 11.2% வாங்கினாங்க. அது அண்ணாமலை கோசம் விழுந்த ஓட்டை தவிர அமித்ஷா கோசமோ பிரைம் மினிஸ்டர் கோசம் வந்த ஓட்டு இல்லை. அப்போ பிஜேபியோட தனித்தன்மையோட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நோட்டா ஓட்டோட சேர்த்து 2% இருக்கலாம், இல்லை ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். தவிர கூடுதல் ஓட்டு வாங்குவதற்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அது ஏதோ அது ஒரு முழுசாக வெட்டாத மாம்பழம் கனி. அந்த கனியை வச்சுக்கொண்டு நான் இந்த வெற்றி கனியை பறிப்புன்றது எடப்பாடி சொல்கிறது பொதுக்குழு போது முற்றிலும் அது மிகப்பெரிய தவறான ஒரு கூற்று. அவர்கிட்ட வேறு எதுவுமே ஸ்ட்ராட்டஜி இல்லைன்றது நேற்று பொதுக்குழுல போட்டு உடைச்சிட்டார். வெற்றி வியூகம் அமைக்கிறேன், திரிசூல வியூகம் மாதிரி நான் எப்படி வெற்றி பெற போகிறோம், நம்மளுக்கு எப்படிலாம் வெற்றி தேடி வரப்போகுது, நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் யார் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, யார் நம்ம கூட தயாராக இருக்கிறாங்க, வேட்பாளர்லாம் எப்படி இருக்கணும், நீங்களாம் எப்படி பணியாற்றணும், திராவிட முன்னேற்ற கழகம் அரசு திமுக அரசு தமிழ்நாட்டில் இந்த 4500 கோடி மெட்ராஸில் மட்டும் சாப்பிட்டாங்க, எப்படி வீரான ஊழலை சாப்பிட்டாங்களோ அது மாதிரி குடிநீர் அதில் நேரு வாங்கி நக்கி சாப்பிட்டு மக்களோட வரி பணத்தை காலி பண்ணிட்டாரு. இதெல்லாம் பற்றி ஒரு பொதுக்குழுவில் பேசணும். இது எதிர்ப்பு திமுகவை எதிர்த்தே பேசலையே இவர். எப்போ யாரை எதிர்த்து பொதுக்குழுவில் பேசுகிறாரு? துரோகிகள் யார் துரோகி? ஓகே சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி. வழக்கமாக திமுகவினுடைய குடும்பம் சார்ந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது அதிமுக நார்மலாக கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டிங்கில் இருக்காது. ஆனால் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் முத்து இறந்ததுக்கு நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் சொன்னேன். இப்போ அதிமுக எடப்பாடி தலைவர் இப்போ எப்படின்னா இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முத்து அவர்கள் கட்சியில் எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒரு நபர், உயிரோடு இருந்தப்பையும் இல்லை, பதவிகள்லையுமே இல்லை. ஆனால் அவர் இறந்ததுக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான். திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அதிமுக அவர் தான் தலைவர். இப்போ மறைமுக தலைவர் யாருன்னா திராவிட மாடலுக்கு தலைவர். ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ஒன்று தான். அதனால தான் திமுக ஆட்சி பொதுக்குழுவில் பெருமளவு யாரும் விமர்சிக்கலை. தம்பி சிவி சண்முகமும் விமர்சிக்கலை, அண்ணன் கேபி முன்சாமியும் விமர்சிக்கலை. அதில் ஒரு சிறுபான்மையருக்கு இருந்த குறைஞ்சபட்ச மரியாதை அவைத்தலைவர் பதவியில் இருந்தார் தமிழக கன்வென்ஷன். அந்த சிறுபான்மையர் ஓட்டம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் அந்த தலைவர் பதவியிலேருந்து எடுத்து கேபி முன்சாமி எடுத்து போய் உட்கார வச்சிட்டிங்க. அப்புறம் கேபி முன்சாமி எப்படி விமர்சிப்பார்? கேபி முன்சாமி இப்போ குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே. இந்த திமுக பற்றி அவரும் விமர்சிக்க மாட்டார். ஏன் விமர்சிக்க மாட்டார்னா, குவாரிலாம் துறைமுருகன் மூலியமாக நிறைய குவாரி 14 குவாரி என்னமோ அவர் நடத்துகிறார். யார்? கேபி முன்சாமி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே வந்தது எல்லாம். துறைமுருகன் அதை மறுக்கலை. நான் டெண்டர் போட்டு எடுத்தேன், அவர் டெண்டர் போட்டு எடுத்தார். இவங்க எப்படி திமுகவில் குவாரி எல்லாம் டெண்டர் போட்டு அத்தனை பேரும் குவாரி கொடுத்துருவாங்களாம்மா? எல்லாம் இவங்களாம் மாமா மச்சான் விளாட்ற கொடுங்க. யார்? கேபி முன்சாமி, துரைமுருகன்லாம். அதே மாதிரி வீரமணி, கேசி வீரமணி எல்லாம் என்னடா மாமான்னு கேட்பார், இவர் என்னடா மச்சான்னு கேட்பார். இப்படி தான் துரைமுருகனோட கள்ள தொடர்புல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதோட சிவி சண்முகம் ஒரு பலம் மேலேயே அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் நியூஸ் ஜேயோட சிஇஓ, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்ததே துரைமுருகன் தான் கலைஞர்கிட்ட சொல்லி. அவர் நேற்று பேசுகிறார், அதிமுக பாரம்பரியம், அதிமுக எந்து அதிமுக 96 எத்தனை விற்றீங்களே நீங்களும் உங்கள் அப்பா எல்லாம் சேர்த்து விற்றுட்டு வெறும் 30,000க்கு
செரிப்புன்னு ஒருத்தங்கிறான் திண்டிவனத்தில் அம்மா ஹோட்டலில் திட்டுக்கிறான், சின்னமாக கொடுக்குறான். அவனை எதுவுமே பேசக்கூடாது. அவன் யார் நின்னார்? செஞ்சி ராமச்சந்திரன் நின்னார். அப்போது எம்பி தேர்தலில் மாசிலாமணிக்கு இவங்க மாமா சேர்ந்துக்கின்னு சண்முகத்து 30,000 கொடுத்து பாண்டிச்சேரியில் போய் குடிடான்னு சொல்லிட்டு போய் குடிடா பாண்டிச்சேரியில் சொல்லி இவனை குடிக்க வச்சுட்டு கூட அந்த செரிப்பி அமுச்சு விட்டானுங்க. பேசவே இல்லை, மைக் பிடிக்கவே இல்லை. அப்போ தெரியலையா அதிமுக எந்துன்னு. அவங்க அப்பா சிவி சண்முகத்தோட அவங்க அப்பா வேணுகோபால் கவுண்டரு வந்தவாசி தொகுதி எம்பி, அவரை கட்சி விட்டு நீக்கிட்டார். யார்? புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர். அவர் படத்தை ரோட்டில் போய் மொட்டைப்பிள்ளை தெருவில் திண்டிவனத்தில் ரோட்டில் போட்டு உடைச்சிங்க. அதிமுக வேட்டியை கட்டி கீழே போட்டு அந்த படத்தோடு சேர்த்து எரிச்சிங்களே உங்கள் குடும்பமே. அப்போ தெரியலையா? அதை கூட விடுங்க, அது உங்கள் வீட்டில் எரிச்சா அதுவும் தப்பு இல்லை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் வீட்டான டெய்லி நின்று புரட்சித் தலைவர் சேர்க்கவே இல்லை. இவரை ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்து இப்போ எஸ்டிஎஸ்ஸே சேர்த்தாரு. ஆனால் இவங்க அப்பா வேணுகோபால் கவுண்டர் கடைசி வரைக்கும் சேர்க்கலை. அவர் வீட்டில் ராமபுரம் தோட்டத்தில் மண்ணாளி விட்டு வந்தீங்களாப்பா, நீங்கள் போய் அதிமுக பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் சேர்ந்து மன்னிச்சு உன்னை மந்திரி ஆக்கினாங்களே யார்? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மாக்காவது நன்றியாக இருந்தீங்களா? அம்மா சாகும்போது நீ மாவட்ட செயலாளரா? யார்? சண்முகத்தை கேட்குறேன். லக்ஷ்மணன் மாவட்ட செயலாளர். உன்னை மந்திரி பதவி ஆனவொன்னே உன்னை என்ன சொன்னாங்க? அம்மா கூட இருந்தா எங்களுக்கு தெரியும். உன்னை ஆக்கிட்டேன்னு நினைக்காத, வேறு வழி இல்லாமல் ஆக்கிருக்கிற அந்த மாவட்டம் யாரும் இல்லைன்றதால உன்னை நான் பிடிச்சி ஒன்று மந்திரி ஆக்கலை. நாங்கள் யார்? அம்மா சொன்னாங்களா இல்லையா? அதனால் மாவட்ட செயலாளரும் ஆக்கு தியாகத்தளி சின்னமாக தான் கூத்தூர் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் அப்புறம் லக்ஷ்மணனை எடுத்துகிட்டு, அதனால தான் லக்ஷ்மணன் வந்து அந்த கோவத்தில் தான் திமுக போயிட்டாப்புல. அதே திமுக போய் அதே தொகுதியில் நின்று சிவி சண்முகத்தை தோக்கடிச்சாப்புல லக்ஷ்மணன். எதுவும் ஒரு 1000-2000 ஓட்டு இல்லை, பாமகவோட கூட்டணியில் இருக்கும்போது 15,000 சில்லற ஓட்டில் தோக்கடிச்சாப்புல. அப்போ தான் சொன்னார், எங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறாங்களே புள்ளி ராஜாக்கள்லாம் சிவி சண்முகம் தோற்றதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு வரல, 5000 ஓட்டு வரல, அதனால தான் நான் தோற்றேன். பிஜேபியோட இனிமேல் ஓட்டோ வரவோ கிடையாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீயும் ஜெயக்குமாரும் சொன்னீங்கல்ல. இப்போ நேற்று பொதுக்குழு ஏன் வாயை மூடின்னு கம்முன்னு உட்காந்துக்கிறேன்? பிஜேபி வேண்டாம், சரி நம்ம கையில் பேசிக்கின்னு ஓபிஎஸ் கிட்ட பேசுகிறாங்க, டிடிவி தினகரன்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணாமலை அனுப்பி டிடிவி தினகரன் போய் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றாப்புல, இல்லை அவர் கூப்பிட்டு இவர் வீட்டில் விருந்து வைக்கிறாப்புல. இனிமேல் உங்களுக்கு பிஜேபி கூட்டணி எங்களுக்கு தேவையில்லைன்னு பகிரங்கமாக பொதுக்குழுவில் போட்டு தீர்மானம் போட்டிருக்கலாம். அவன் திமுக எடுத்து ஒரு தீர்மானமும் உருப்படியான தீர்மானம் போடலையே. இந்த ஆட்சியை எடுத்து வெள்ள நிவாரணம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரண பொருளும் போய் சேரலையே. ரோடு குழி பள்ளம் அன்றைக்கி 4500 கோடி சாப்பிடும் போது என்ன இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருந்ததோ அத்தனை இடத்துல தண்ணி இப்போ தேங்குது தானே. அதே மோட்டரை வச்சு தானே உறிஞ்சிங்க. ஓகே, அதுக்கு மக்களோட வரி பணத்தை 4500 கோடி உங்களுக்கு புரியுதா இல்லையா? தோகரை ஈக்காடுதாங்களே, இந்த கால்வாயில் தண்ணி விட்டால் போயிடும். இங்கேயும் தனியாக சம்பு கட்டி எதுவுமே அங்கேயும் மெரினால ஒன்றும் இந்த இது இப்போ இதே பெரிய ஆறில் போகாதா மழைநீர் வடிகால்? இதில் பக்கத்தில் அங்கேருந்து விட்டுருக்கலாம்ல. இவங்க வந்தாவே திமுக ஆட்சிக்கு வந்தாவே இந்த சிமெண்ட்டில் கொள்ளை அடிக்குதுங்க. ஒன்று சிமெண்ட் ரோடு போடுறேன் கிராமத்துக்குலாம், கிராமத்தில் எவனா கேட்டானா சிமெண்ட் ரோடுன்னு வட்டி தொட்டிலாம். சிமெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் அப்படி ஒரு சிமெண்ட் கம்பெனி ஒரு 10 கம்பெனியில் பினாமியாகிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.